Hello everyone, welcome to my channel. நாம இன்னைக்கு 8th standard science workbookல இருக்கிற worksheets one by one பார்க்கலாம். Unit 13, worksheet number 13, water. Number 1, multiple choice questions. Question number 1, match the statement with the reason, choose the appropriate answer. அசெப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் வாசித்து பார்த்து அது சம்மந்தப்பட்ட கீழே அந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கா ரைட்டா அதெல்லாம் நம்ம டிக் போடணும். இப்போ பாருங்க கொடுத்துருக்காங்க அசெப்ஷன் அது கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரிசோர்சஸ் ஆர் கெட்டிங் டிப்ளீட்டட். ரீசன் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ நம்ம நீர் வளங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது இல்லையா, அது ஏன் அப்படின்னு சொல்லும் போது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், நிறைய மக்கள் தொகை அதிகரிச்சுட்டாங்க, அந்த மக்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் கிடைக்கல. இன்னொன்று லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்முடைய நம்ம வாழ்க்கையுடைய வாழக்கூடிய முறைகள் நிறைய மாறி போச்சு அதனால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து போத் ஆர் கரெக்ட். ஸோ இந்த கொடுத்துருக்க ரெண்டுமே ரைட், அவங்க கொடுத்துருக்க ரீசனும் ரைட்டு, மேலே கொடுத்துருக்க ரைட்டு, அதனால போத் ஆர் கரெக்ட், அதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐஸ் ட்ராக்கர்ஸ் கிளைட் ஃப்ரீலி ஆன் த ஐஸ். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன்க்ரீசஸ் வித் ப்ரெஷர். ஸோ இதுக்கு என்ன ரைட் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்த question number 3, when you dip the blue litmus paper in pure water, the blue litmus paper dash. நீல லிட்மஸ் தாள் இருக்கு இல்லையா, ப்ளூ லிட்மஸ் பேப்பரை நம்ம வெறும் பியோர் வாட்டர் தண்ணியில நம்ம டிப் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ளூ லிட்மஸ் தாள் என்ன கலர்ல மாறும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. எந்த கலர்லயும் மாறாது, அந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பர் அந்த ப்ளூ கலர்லயே இருக்கும், அதுதான் ஆன்சரு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, you may have seen that some water pipes are coated with rust in your surrounding. Can you tell the chemical name of the rust? நம்ம இரும்புல ஆன சில நீர்க்குழாய்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம துரும்பிடிச்சு காணப்படும். நம்ம வீட்டு பக்கத்துல எங்கன்னா பார்த்துருப்போம். அந்த துரும்பிடிச்சு காணப்படுறதுலேயே அந்த அந்த இரும்பு துரு இருக்கு இல்லையா, அந்த இரும்பு துருக்கு என்ன கெமிக்கல் நேம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அயன் ஆக்சைடு. 5th question, in your home or school or somewhere else you may have seen RO purifier which are used to remove the dissolved impurities and germs. Here the RO stands for, the RO எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. RO-னா reverse osmosis. So option C. நம்ம பியூரிஃபயர்ல இருக்கு இல்லையா RO சிஸ்டம், RO பியூரிஃபயர், அதாவது அந்த RO-ன்னு என்ன அர்த்தம்னா reverse osmosis. Question number 6, which is not suitable for the killing of germs. நம்ம இந்த கிருமிகளை சாகடிக்க எது வந்து வேஸ்ட், எது பயன் இல்லாம இருக்கும். கொஸ்டின் நம்பர் 6, which is not suitable for killing of germs. கிருமிகளை அழிக்கிறதுக்கு எது உதவாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, இன்ஃப்ராரெட் ரேஸ். மீது எல்லாமே பார்த்தோன்னா கிருமிகளை சாகடிச்சிடும், அந்த இன்ஃப்ராரெட் மட்டும் அந்த கிருமிகளை ஒண்ணுமே பண்ணாது. ஸோ அதுதான் ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7, hardness of water is due to the presence of dash. தண்ணீர் வந்து சில தண்ணீர் நம்ம துணி துவைக்கும் போது நிறைய நுரை வராது, சோப்பு நுரைகளோ சோப்பு இதுவோ நல்லா சரியா வேலை செய்யாது. சில தண்ணியில வந்து நல்லா பளிச்சுன்னு அழுக்கெல்லாம் போயிடும், சோப்புல நிறைய நுரை வரும். ஸோ அது மாதிரி அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டருடைய ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர் அது எதனால அப்படின்னு சொல்லும் போது அந்த வாட்டர்ல எந்த கண்டென்ட் அதிகமா இருக்கும்னா சால்ட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம், அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 8, hardness of water can be removed by. ஸோ அந்த தண்ணியில் இருக்கிற அந்த ஹார்ட்னஸ் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3மே ரைட்டு. பாயில் பண்ணலாம், பாயிலிங், அப்புறம் அயன் எக்ஸ்சேஞ்ச், ஆடிங் வாஷிங் சோடா, இதெல்லாம் பண்ணும்போது அதோட ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர் வந்து போயிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 9, ஸ்டேட்மெண்ட் 1, மைக்ரோ பீட்ஸ் ஆர் ஸ்மால் ரவுண்ட் பிளாஸ்டிக்ஸ் ஆடட் இன் ஹியூமன் டாய்லெட்டரி ப்ராடக்ட். Statement 2, so they are not harmful to the water and living things in them. So the answer எழுதுன்னு சொல்லும்போது statement 1 alone is correct. மேல இருக்கிற statement 1 மட்டும் தான் ரைட்டு, இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, statement 1 alone is correct. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். How will you classify your domestic waste and plastics? ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கழிவுகள், வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய கழிவுகள் கிடைக்கலையா, பேப்பர்ஸ், கவர்ஸ், கப்ஸ், வெஜிடபிள் வேஸ்டேஜ், அந்த பொருட்கள்லாம் எப்படி நீங்க கிளாஸிஃபை பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர், ரீசைக்கிளபிள்,
நான் ரீசைக்கிளபிள் அண்ட் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். அடுத்து ரோமன் லெட்டர் 2 ஆன்சர் பிரீஃப்லி. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ஃபில் த ஃபேக்ட்ஸ் அபவுட் பியூர் வாட்டர். பியூர் வாட்டருடைய அந்த 3 விஷயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸா இருக்கும். அடுத்து ஃப்ரீசிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ்ல அது அந்த பியூர் வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும், பனிக்கட்டியா மாறிடும். அடுத்து அந்த பியூர் வாட்டரோட டென்சிட்டி எப்படி இருக்கும்னா 1 கிலோகிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டருக்கு இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 12. லிஸ்ட் அவுட் ஃபியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டர். Question number 12. List out few characteristics of potable water. 4 characteristics கேட்டிருக்காங்க. It should be transparent. It should have no color, no odor. It should be free from harmful bacteria and germs. It should contain some salts and minerals needed by the body, carbon dioxide to add to taste. அதாவது நம்ம தண்ணி சொல்லி அது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அதுல கலர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, வாசனை எதுவும் வரக்கூடாது, ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ், எந்த உடலுக்கு கெட்டது தரக்கூடிய பாக்டீரியாவும் ஜெர்ம்ஸும் அதில் இருக்கக்கூடாது. அப்படிலாம் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் வச்சிருக்கேன், நீங்க பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இதை நீங்க அப்படியே பாஸ் பண்ணி காப்பி பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். Tabulate the item given below as water pollutant, water non-pollutant, rain water. அதாவது டேப்லெட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா 2 பிரிக்க சொல்லுங்க. வாட்டர் பொல்யூட்டன், நான் வாட்டர் பொல்யூட்டன். அதாவது தண்ணிய என்ன சொல்லலாம் அப்படின்னா நீர்நிலை தண்ணியை மாசுபடுத்தக்கூடிய பொருட்களும் தண்ணியை மாசுபடாத பொருட்களையும் டேப்லெட் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு இங்க டேப்லெஷன் பண்ண இடம் கிடையாது, அதனால நான் உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். இங்க நான் என்னென்ன அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. வாட்டர் பொல்யூட்டன்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். சரியா? நீர்நிலைகளை மாசுபடுத்தக்கூடியது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 2 இதா பிரிச்சுக்கலாம். டிட்டர்ஜென்ட், ஃபர்டிலைசர்ஸ், ரெசிடியூஸ். டிட்டர்ஜென்ட்ஸ், ஃபர்டிலைசர், ரெசிடியூஸ், ஆயில் ஸ்பில், பிளாஸ்டிக் வேஸ்ட், இதெல்லாம் தனியா வச்சிருக்கலாம். மீதி பொருட்களை வந்து தனியா நம்ம கேட்டகரைஸ் பண்ணி காட்டலாம். அடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14. fill in the gaps. பொல்யூட்டன் கொடுத்துருக்காங்க, அதோட சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இடத்துல ஃபில்அப் பண்ணும் பார்க்கலாம். இங்க நான் ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க அதை பாருங்க. இது டீட்டெயிலா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பார்த்தாவே தெரியுது நம்மளுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்னே வேணா சொல்றேன். பாஸ்பேட்ஸ் டிட்டர்ஜென்ட் சோப்ல இருக்கும். அது இது என்ன ஆகும்னா இட் காசஸ், இது வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை கொண்டு வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த இங்க ஏன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி எழுதியிருக்கேன் பாருங்க. டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படி எழுதியிருக்கேன். அது மாதிரி ஆப்ஷன் பில பிளாஸ்டிக் கிளாத்ஸ். ஆப்ஷன் சில என்ன எழுதிருக்கு பாருங்க. பாக்டீரியா அண்ட் ஆல்கே க்ரோ ஃபாஸ்டர். ஆப்ஷன் டில பொல்யூட் கிரவுண்ட் வாட்டர் டாக்ஸின் டு ஆர்கானிசம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. Murugan argues that using organic fertilizer and pest control products helps to protect aquatic environment. Can you justify his argument? முருகன் வந்து இப்படிலாம் சொல்றாரு. இது வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அவருடைய ஆர்குமெண்ட் வந்து நான் இங்க எழுதியிருக்கேன். முருகன் ஆர்குமெண்ட் இஸ் கரெக்ட் பிகாஸ் artificial fertilizers affect the land and fertilizer mixed with water, so it causes diseases and death of water animals and fishes. But the natural fertilizer did not cause this type of effects. அடுத்து question number 16. Water pollution affects human life and biodiversity. Suggest 5 points to minimize water pollutant. அதாவது தண்ணி நீர்நிலைகளை மாசுபடுத்துறதுனால நம்ம நிறைய தீமைகள் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம தடுக்கலாம்னு கேட்டிருக்காங்க. I have written 5 points. Reuse items. நிறைய ஐட்டம்ஸ் நம்ம பொருட்களை வாங்கி பயன்படுத்தி குப்பை தொட்டில போடக்கூடாது. சில ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்றதுக்கு வச்சுக்கலாம். நம்ம
செகண்ட் வந்து do not throw away medicine. மெடிசன்ஸ்லாம் தூக்கி போடக்கூடாது. அப்போ அது நீர்நிலைகளில் போய் அந்த மெடிசன் வேஸ்டேஜ், ஃபேக்டரி கழிவுகள் அதெல்லாம் போய் நீர்நிலையை மாசுபடுத்தும். கார்பேஜ் டிஸ்போசல், குப்பை தொட்டிகளை வந்து நம்ம கொட்டுறதுக்கு நம்ம ஆறு, நீர், குளம் அது மாதிரி இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவாய்ட் பெடிசைட்ஸ், அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் நம்ம அதை தண்ணியில கலக்கிறது அவாய்ட் பண்ணணும். யூஸ் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி டிடர்ஜென்ட். இப்போ நம்ம சோப்பு, துணி சோப்புலாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டிடர்ஜென்ட்டோட இருக்கும்போது அந்த வாட்டர் எல்லாம் என்ன ஆகுதுன்னா பூமிக்குள்ள துணி துவச்சி நம்ம அதை அலசி அந்த தண்ணியை கீழே ஊற்றும் போது அந்த டிடர்ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து பூமி கடியில போயிட்டு மறுபடியும் நம்ம குடிக்கிற தண்ணியிலையோ நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணியிலையோ அதை கலந்து நமக்கு உடம்புக்கு கெடுதியை உருவாக்கும். அதனால டிடர்ஜென்ட்ஸ் வந்து அவ்வளவா இல்லாத சில சோப்ஸ் அதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. How the thermal pollution affects the aquatic life? aquatic lifeனா நீர்நிலையில வாழக்கூடிய விலங்குகளுடைய வாழ்க்கை. அது தெர்மல் பொல்யூஷன் சொல்லும் போது வெப்பமாயுது இல்லையா, நிறைய சில சூடாயிடுது இல்லையா, இந்த டெம்பரேச்சர்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி நீர்நிலைகளை வாழக்கூடிய அனிமல்ஸை பாதிக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எலிவேட்டட் டெம்பரேச்சர், எலிவேட்டட்னா அதிகப்படியான இந்த டெம்பரேச்சர் typically decreases the level of dissolved oxygen of water. So the temperature அதிகமா இருக்கும் பொழுது தண்ணிக்குள்ள கலந்திருக்கிற அந்த ஆக்சிஜன் கலருக்கு இல்லையா, அந்த லெவலை அது குறைக்குது. As the gases are less soluble in hotter liquids. So இந்த நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்து வந்து ஆக்சிஜன் இல்லையா, அது வளிமண்டலத்து அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து அந்த ஆக்சிஜன் என்ன ஆகும்னா தண்ணிக்குள்ள டிசால்வ் ஆகும். அப்பதான் தண்ணிக்குள்ள இருக்கிற விலங்குகள் வந்து அந்த ஆக்சிஜனை பிரீத் பண்ண முடியும். ஆனா ஒரு சூடா இருக்கிற பொருள், சூடா இருக்கிற தண்ணியால வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை உறிஞ்சி வச்சுக்க முடியாது. அதனால தண்ணிக்குள்ள வாழக்கூடிய அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஆக்சிஜன் குறைபாட்டினால சாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேள்வியோட ஒர்க் ஷீட் நம்பர் 13 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.